இன்றைக்கு நீங்கள் இந்த துறையிலே புகழ் பெற்று விளங்குவதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ஆர்வமா, இல்ல காலம் தந்த வாய்ப்பா? சார், சின்ன வயசுல இருந்தே என்னுடைய கனவு என்னவா இருந்ததுன்னா, கலெக்டர் ஆகணுன்றதா என்னுடைய கனவா இருந்தது. அருமை. நான் கல்லூரி படிக்கும் போதெல்லாம் என்னுடைய பேட்டிகள் தினத்தந்தி மாதிரியான பத்திரிகைகள்ல வந்திருக்கு சார். அப்பவேவா? அப்பவே கல்லூரியில படிக்கும் போதே ம், எல்லார்கிட்டையும் நான் என்ன பேட்டியில சொல்லியிருப்பேன்னா, கலெக்டர் ஆகணும் ம், அப்படின்றதான் அதிகபட்ச கனவா இருந்தது பள்ளி படிக்கும்போது. அதன் பிறகு கல்லூரிக்கெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் விவரம் தெரியும்ல. அப்போ அதிகபட்சம் என்னுடைய லட்சியம் என்னவா இருந்ததுன்னா, ஒரு அரசு கல்லூரியில பேராசிரியரா சேர்ந்துரணும். ம், ஏன்னா சம்பளத்துக்குன்னு உறுதியா இருக்கக்கூடிய ஒரு வேலையில நம்ம சேர்ந்துரணும் அப்படின்றது தான் அதிகபட்ச லட்சியமா இருந்தது. ம், ஆனா பேச்ச தொழிலா எடுப்பேன், முழுநேர சொற்பொழிவாளர் ஆவேன் அப்படின்றதெல்லாம் நானே எதிர்பார்க்காமல் என்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் சார். ம். நீங்க படிக்கிற காலத்துல இயக்குனர் சேரன் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு உதவி செய்தார்ன்னு ஒரு பத்திரிகை குறிப்பை படிச்சேன். சேரன் எப்ப, எந்த இடத்துல உங்களுக்கு அறிமுகமானார்? சார், நான் வந்து என்னுடைய கல்லூரி படிப்பு முழுக்க முழுக்க ஸ்பான்சர் வாங்கி தான் சார் படிச்சேன். ஓ. திருச்சியில நான் ஹோலி கிராஸ்ல பிஎஸ்சி படிக்கும்போது சிஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த காலேஜ்ல உள்ள சிஸ்டர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் குடும்ப எல்லாரும் சூழ்நிலை ஆமா, காரணமாவா? குடும்ப சூழ்நிலை காரணமா அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா பிஜி வந்து நான் திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில படிக்கும்போது நான் ஸ்பான்சர் வாங்கி தான் சார் படிச்சேன். நான் படிப்பதற்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு லெட்டர் எழுதிட்டு நிறைய லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்லாம் போய் நான் உதவி கேட்டிருக்கேன். நிறைய பேர் எனக்கு படிக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. முக்கியமா திருச்சியில நாகப்பா கார்ப்பரேஷன் நாகப்பன் அவரெல்லாம் நான் 15, 20 வருஷம் கழிச்சு தேடி போய் நன்றி சொன்னேங்க சார். அருமை. எனக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணீங்கன்னு. அதே மாதிரி ஒரு ஆடிட்டர் மோகன் அவருக்கு ஒருத்தர். நினைவு இருந்ததா? அவருக்கு அந்த சம்பவம் ஞாபகம் இருந்தது. ஆனா அவருக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்ம உதவி செய்த பொண்ணு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அது எப்படின்னா சார், அவங்க அப்பா எனக்கு பணம் கொடுத்தார்ல, ஸ்பான்சர் பண்ணார்ல, அவங்க அப்பாவும் நானும் ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்க போயிருந்தோம் சார். ஆனா அவரோட அப்பான்றது எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு லயன்ஸ் கிளப்புக்கு நான் சீஃப் கெஸ்ட்டா போயிருக்கேன். அப்ப சொன்னாங்க, நாகப்பா கார்ப்பரேஷன் நாகப்பா அவர்களுடைய தந்தை லக்ஷ்மணன் அவர்கள். எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்ப அந்த மேடையில சொன்னேன், சார் இந்த மேடையில இருக்கக்கூடிய சுமதி ஸ்ரீக்கு உங்க பையன் படிக்கிறதுக்கு உதவி பண்ணாரு சார். அருமை. அப்படி படிச்சு தான் நான் வந்து இன்னைக்கு முதல்ல எனக்கு அவர் தான் ஸ்பான்சர் பண்ணும்போது ஒரு நம்பிக்கை வரும்ல சார். நம்ம வாழ்க்கையில தோக்க மாட்டோம். இது மாதிரி உதவி செய்றதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு. அருமை. அது மாதிரி நான் தேடி தேடி போய் நன்றி சொன்னேன் சார். ம். அப்படி நான் ஸ்பான்சர் வாங்கி